சீனாவில் இருந்து ஈரானுக்கு வருகின்ற ஆயுதங்களை தடுப்பதற்காகத்தான் இப்பொழுது அமெரிக்கா தன்னுடைய போர்க்கப்பல்களை ஹோர்முஸ் நீரிணை நோக்கி நகர்த்தி அங்கே ஒரு தடையை உருவாக்கி இருக்கிறது என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. எனவே இந்த செய்தியில் வேறு என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கு, சில பல ஆச்சரியமான தரவுகளும் தகவல்களும் இருக்குது. எல்லாவற்றையும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னு சொன்னால் அமெரிக்கா இதுக்கு இப்போ திடீரென்று இன்றைக்கு காலமாக 10 மணியிலிருந்து ஹோர்முஸ் நீரிணையை பிளாக் பண்ணணும், அதில் போயிட்டு வர 4-5 கப்பல்கள் போகிறதே 4-5 கப்பல்கள் தான், அதை சோதிக்க போகிறோம் என்று சொல்லி எல்லாத்தையும் ஒன்றொன்றா செக் பண்ண போகிறோம் என்று சொல்லி வெளிக்கிட்டதுக்கு என்ன காரணம் என்றது கடந்த ஒரு 2-3 நாட்களாக எல்லா ஊடகங்கள் மத்தியிலையும் கேள்வியாக கேட்கப்பட்டது. அதுக்கான தெளிவான பதில் அமெரிக்க தரப்பிலிருந்தும் விரையில் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் கசிய ஆரம்பித்திருக்கின்றன. எனவே இதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். ஈரான்லேருந்து வர கப்பல்களில் தனியாக மசகு எண்ணெயும் அல்லது டீசல், பெட்ரோல் அல்லது எரிவாயு இந்த மாதிரியான பொருட்கள் இருந்தால் அதை சோதிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லது ஈரானை நோக்கி போகிற கப்பல்களிலே இந்த மாதிரியான ஏதாவது பொருட்கள் இருந்தால் சோதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனவே ஒரு இடத்துல ஒரு கப்பல் சோதிக்கப்படுதுன்னு சொன்னால் அதுக்குள்ளே கொண்டு செல்ல அனுமதி இல்லாத பொருட்கள் அல்லது தடை செய்யப்பட்ட பொருட்கள் ஏதோ போகுதுன்ற அர்த்தம். அதுதான் ஆயுதங்கள். ஏற்கனவே சீனாவிலிருந்து ஈரானுக்கு ஆயுதங்கள் வருது என்று சொல்லி கனகாலமாக அரசல் புரசலாக செய்திகள் எல்லாம் அடிபட்டது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் 14 நாட்கள் போர் நிறுத்தம். இந்த 14 நாட்கள் போர் நிறுத்தத்தில் 2 தரப்புமே, அமெரிக்க தரப்பும் ஈரானிய தரப்பும் தங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் முடிஞ்ச வரைக்கும் மேக்சிமம் எவ்வளவுக்கு ஆயுத வளங்களை பெருக்க முடியுமோ, எவ்வளவு இழந்ததை ஈடு செய்ய முடியுமோ, எவ்வளோத்தை கட்டியெழுப்ப முடியுமோ, அங்கால ஈரான் தரப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளவு ஏவுகணைகளை உற்பத்தி செய்ய முடியுமோ, எவ்வளவு ட்ரோன்களை உற்பத்தி செய்ய முடியுமோ, மேக்சிமம் இந்த 14 நாட்களையும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய எல்லாத்தையும் செய்வார்கள் என்றது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ஏன் ஈரான் அவசரமாக சீனால இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடாது, ஏன்னு சொன்னால் 14 நாட்கள் முடிய திரும்பவும் சண்டை வாரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது, அமெரிக்கா தாக்குறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அது ஈரானுக்கு நல்ல வடிவாக தெரியும். எனவே இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி எவ்வளவுக்கு முடியுமோ அவ்வளவுக்கு ஆயுதங்களை இறக்கலாம் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு ஈரான் வந்திருக்கலாம். அதை யாரும் மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போறதுக்கு ஈரானால அனுமதி வழங்கப்படுற கப்பல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஈரானோட கதைச்சு பேசி மிக முக்கியமாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையினுடைய ஒரு கண்காணிப்புக்கு கீழையும் அவர்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸுக்குள்ளேயும் தான் இந்த கப்பல்கள் போயிட்டு வருது. அதுவும் வரையறுக்கப்பட்ட ஒரு சில நாடுகளுக்கு மட்டும்தான் அனுமதி வழங்கப்படுது. அந்த நாடுகளில் சீனா தான் முதலிடம். இதில் போன கப்பல்களை அதிக கப்பல்கள் சீன கப்பல்கள் தான். எனவே அதில் ஒரு சந்தேகம் அமெரிக்காவுக்கு ஏற்கனவே வந்திருப்பதாக சொல்லப்படுது. இந்த கப்பல்கள் எல்லாமே வழக்கமாக பயணம் செய்கிற பாதைகளை விடவும் இன்னும் டீப்பாக உள்ளுக்குள்ளே போய் எவ்வளவுக்கு ஈரானுக்கு கிட்ட நல்லா போக முடியுமோ, அந்த ஹோர்முஸ் நீரிணையில் 32 கிலோமீட்டர் தானே, அந்த 32 கிலோமீட்டர்லையும் எவ்வளவு மேக்சிமம் ஈரானுக்கு கிட்ட போக முடியுமோ அந்த அளவுக்கு கிட்ட போய் சுற்றி வளைச்சு கொண்டு போகின்றன என்றதான் அமெரிக்காவினுடைய சந்தேகத்துக்கு அடுத்த காரணம். எனவே இதுக்கு பின்னால் என்னவோ ஒரு சம்திங் ரோங் ஒன்று இருக்குது. இந்த கப்பல்கள் சாதாரண கப்பல்கள் இல்லை. வெளியில் என்ன சொல்லப்பட்டது, ஈரானுக்கு $10 மில்லியன் டேக்ஸ் கட்டணும், நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது, போய் அதெல்லாத்தையும் முடிச்சு கொண்டு தான் வர வேண்டியிருக்குன்னு சொல்லி. எனவே அதுக்கு பின்னால் ஆயுத கடத்தல்கள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி இப்போ அமெரிக்காவுக்கு ஒரு சந்தேகம் வந்ததுதான் இந்த கப்பல்கள் சோதனையிடப்படுவதற்கான காரணம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. ஆனால் வெளியில் சொல்லப்பட்டது என்னென்று சொன்னால் ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி வர கப்பல்கள் ஈரானுக்கு வரி செலுத்தி போட்டு வர கப்பல்களை நாங்கள் சோதிப்போம் என்று சொல்லி. இப்போ யோசிச்சு பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போமே, ஒரு கப்பல் கம்பெனி ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு நாட்டுக்கு சொந்தமான ஒரு கப்பல் கம்பெனி. அவர்களுக்கு 2 மில்லியன் வரி செலுத்த விருப்பமாக இருக்குமா? கடைசி வரைக்கும் இல்லை. யாருக்குமே வரி செலுத்துறது, தேவையில்லாமல் காசை வெளியில் விடுறது விருப்பமாக இருக்காது. ஆனால் ஈரான் கேட்குது என்றதுக்காக சரி ஓகே 2 மில்லியன் தாரம் என்று சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு கப்பல், அந்த கப்பலோட ஓனரை நொந்து போய் தான் இருப்பார், 2 மில்லியனை கொடுத்துட்டேன்னு சொல்லி. அப்படி வர கப்பலை அமெரிக்கா செக் பண்ணி இல்லை நீ ஈரானுக்கு காசு கொடுத்துருக்கிறாய், அதனால் திரும்பி போன்னு சொல்லி அனுப்பலாமா? அனுப்புறதுல ஏதாவது லொஜிக் இருக்கா? இல்லையேன. எனவே எப்படி பார்த்தாலுமே அமெரிக்கா இந்த கப்பல்களை செக் பண்ணுறதுல எந்த விதமான லொஜிக்கும் இல்லை. இருக்கக்கூடிய ஒரே லொஜிக் என்னென்னு
என்னன்னு சொன்னால் அதில் ஆயுத பரிமாற்றத்தை வந்து தடுக்கிறது. எனவே இந்த 14 நாட்கள் போர் நிறுத்தத்தில் வந்து ஆயுதங்கள் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே அதில் பாதி நாட்கள் போயிட்டுது, இன்னும் கொஞ்ச நாட்கள்லாம் கிடக்குது. எனவே அதுக்குள்ளே வந்து ஆயுதங்களை வந்து ஈரான் இறக்குமதி செய்திடக்கூடாதுன்றதுக்காகத்தான் இந்த சோதனை இடம்பெறுவதாக இப்போ வந்து சுட்டி காட்டப்படுகிறது. இப்போ எங்களுக்கு இன்னும் ஒரு கேள்வி ஒன்று வரலாம். சீன கப்பல்கள் வந்து போகுது, ஹோமோஸ் நீரிணையை தாண்டி போகுது, பிரச்சனை இல்லை. அது வந்து எண்ணெய் வாங்க வந்திருக்கலாம் தானே, கச்சா எண்ணெயை வாங்க வந்திருக்கலாம் தானே, கட்டாயம் ஆயுதங்களாம் கொன்றணும்னு சொல்லி எந்த விதமான அவசியம் இல்லை தானே என்று சொல்லி எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம். என்ன பிரச்சனை என்று சொன்னால், சீனாவுக்கு தேவையான கச்சா எண்ணெயையும் ஏனைய எண்ணெய்களையும் வந்து ஈரான் ஏற்கனவே வெளியில் அனுப்பிட்டுது என்றதான் அடுத்த அதிர்ச்சியான செய்தி. அதாவது ஈரானுக்கு சொந்தமான 160 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயும் ஏனைய எண்ணெய் பொருட்களும் வந்து ஈரானுக்கு வெளியில் சர்வதேச கடல் பரப்பில் வெவ்வேறு இடங்களில் வந்து அங்கங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கப்பல்களில் வந்து ஏற்கனவே கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இன்னும் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த கப்பல்கள் சம்பந்தமாக கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், எண்ணெய் போக்குவரத்துகளை கண்காணிக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அதனுடைய பேர் வந்து வோர்டெக்ஸா என்று சொல்லி அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற புள்ளி விவரங்கள அடிப்படையில் 160 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெய் ஈரானுக்கு சொந்தமானது. ஏற்கனவே ஈரான்ல இருந்து வெளியில கொண்டு செல்லப்பட்டு இந்த உலகத்தின் பல்வேறு இடங்கள்ல வந்து நடுக்கடல்ல அங்க நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற கப்பல்கள்ல என்னன்னு சொன்னா ஏராளமான ஈரானிய கப்பல்கள் வந்து ஏற்கனவே வெளியில வந்துட்டுது. அங்க எதுவுமே ஈரானுக்கு பக்கத்துல இல்ல, எல்லாமே வந்து சர்வதேச கடல்கள்ல வந்து வேற வேற அடையாளங்களோட வேற நாட்டு கொடிகளோட வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காம். அங்கதான் இவ்வளவு பெருந்தொகையான கச்சா எண்ணெய் வந்து சேமிச்சு வைக்கப்பட்டிருக்காம். அதாவது ஜூலை மாதம் நடுப்பகுதி வரைக்கும், இப்போ வந்து நாங்கள் ஏப்ரல் மாத நடுப்பகுதியில் இருக்கிறோம், எதிர்வரும் ஜூலை மாதம் நடுப்பகுதி வரைக்கும் சைனாவுக்கு தேவையான சகல எரிபொருளையும் ஏற்கனவே ஈரான் கொண்டு போயிட்டு வெளியில் வச்சிருக்குது. எனவே அங்கே வச்சே சப்ளை வந்து நடந்து கொண்டே இருக்கும், எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை. சைனீஸ் கம்பெனிகளுக்கு தேவையான எரிபொருள் வந்து வழங்கப்பட்டு கொண்டே இருக்கும். எனவே ஒரு சீன கம்பெனி ஈரான்கிட்ட இருந்து எண்ணெய் வாங்கணும்னு சொன்னால் ஈரான் பக்கம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, ஹோர்முஸ் நீரிணை பக்கம் பெற வேண்டிய அவசியம் இல்லை, கார்க் தீவுக்கு போக வேண்டிய அவசியமும் இல்லை. அதெல்லாம் வந்து ஏற்கனவே அங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயே வாங்கி கொண்டு அந்த பக்கத்தாலேயே போங்கப்பா என்று சொல்லி ஈரான் சொல்லும் விதமாக இதெல்லாமே வந்து ஏற்கனவே செட்டப் பண்ணியாச்சு என்று சொல்லி இந்த புள்ளி விவரத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன். இதில் பாருங்க, ஈரானுக்கு சொந்தமான மிதக்கும் கப்பல்கள், ராட்சச கப்பல்கள் எங்கெங்கெல்லாம் இந்த உலகத்தின் எங்கெங்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன, அங்கெல்லாம் வந்து எரிபொருள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி இந்த மேப்பில் வந்து அந்த இடங்கள் எல்லாம் போட்டு காட்டிக்கிறேன்னு பாருங்க. என்ன பிரச்சனை என்று சொன்னா, ஈரானுக்கும் சீன கம்பெனிகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்னன்னு சொன்னா, ஒரு நாளைக்கு 1.8 மில்லியன் பேரல் 1.8 மில்லியன் பேரல்ஸ் என்றா எவ்வளவு லட்சத்தில் சொன்னோம்னு சொன்னால் 18 லட்சம் பேரல்ஸ், கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 18 லட்சம் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் வந்து ஒவ்வொரு நாளும் கொடுக்கணும். ஒவ்வொரு நாளும் ஈரான் வந்து சைனாக்கு கொடுக்கணும். இதுதான் ஒப்பந்தம். அப்படி பார்க்கல 1.8 மில்லியன் தானே, நான் உங்களுக்காக 160 மில்லியன் வந்து ஏற்கனவே வெளியில் வச்சுக்கிறேன், நீங்கள் வந்து எடுத்துக்கொண்டு போகலாம் என்றுதான் ஈரானினுடைய கணக்கு. எனவே எண்ணெய் வாங்குறதுக்காக, கச்சா எண்ணெய் வாங்குறதுக்காக சீன கப்பல்கள் இப்போ வர வேண்டிய அவசியமே இல்லை. எனவே அதையும் மீறி கப்பல்கள் வந்து போய்கொண்டிருக்கு சொன்னால் சம்திங் ரோங் என்றதான் அமெரிக்காவினுடைய கணிப்பாக இருக்குது. அதை விட இன்னும் ஒரு சந்தேகம் என்னென்னு சொன்னால், இப்போ கொஞ்ச காலமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிற கப்பல்கள், எல்லா கப்பல்களும் வந்து சட்டலைட்டில் விழுகுதில்லை, ரேடரில் வந்து கணிக்க முடியலைன்றது அடுத்த பிரச்சனை. ஏன்னு சொன்னால் ஒரு கப்பல் வந்து ரேடரில் விழணும்னு சொன்னால் அந்த கப்பலில் வந்து அதுக்குரிய அந்த சிக்னல் கருவிகள் இருக்குது தானே, அதனுடைய பேர் விளக்கங்கள் எல்லாம் இருக்குது. நான் சும்மா சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு சிக்னல் கருவி என்று வைங்களேன், அது வந்து இயங்கணும், அது கப்பலில் இயங்கினா மட்டும்தான் அது அங்கே மேலே வந்து அந்த ரேடரில் தெரியும் என்று வைங்களேன். ஆனால் அது எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு, பிரதானமான லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு நிறைய கப்பல்கள் வந்து போயிட்டு வருதுன்றது அமெரிக்காவுக்கு கிடைச்ச இன்னும் ஒரு தகவல். எனவே அந்த கப்பல்கள் ஏன் போயிட்டு வருது, ஏன் இந்த சிக்னல் எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு போகணும்? எனவே அது வந்து அடுத்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்குது. எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலுமே ஹோர்முஸ் நீரிணையை மூடி வச்சுட்டு ஈரான் அதுக்குள்ள இன்னமும் ஒரு வேலையை பார்க்குது. ஏன்னு சொன்னால் ஈரானை வந்து அமெரிக்காவால் கணிக்கவே முடியல. ஈரான் இப்படித்தான், ஈரான்கிட்ட வந்து இத்தனை மிசைல்ஸ் தான் இருக்குது, இத்தனை ட்ரோன்கள் தான் இருக்குன்னு சொல்லி அமெரிக்காவில் கணிப்பிடவே முடியல. எவ்வளவுதான் அடித்தாலும், எவ்வளவுதான் குண்டுகள் போட்டாலும் ஈரான் அது எல்லாத்தையும் சமாளித்து கொண்டு திரும்பவும் மறுபடியும் அதில் இருந்து உயிர் தெழுந்து வருது. இது எப்படி என்றது அமெரிக்காவுக்கு விளங்கியல் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான உண்மையாகும். எனவே இந்த 14 நாட்களை பயன்படுத்தி
தாராளமாக சீனாவிடமிருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதுக்கு பின்னாலே இன்னமும் ஒரு மர்மம் இருக்குது. அந்த மர்மத்தை கண்டுபிடிக்கத்தான் இப்ப அமெரிக்க கப்பல்கள் வந்து களத்தில் இறக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம், கண்டுபிடிக்கிறார்களா இல்லையா என்று. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.